அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் JAQH ஜம்மியத்துல் அல் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பாக வாரந்தோறும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த பெண்கள் பயானில் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று இன்று சகோதரர் வாசிம் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெஹராஜ் தரும் படிப்பினை என்ற தலைப்பில் பேச உள்ளார். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவம் ஆனதுக்கு பிறகு அல்லாஹ் வானுலகத்துக்கு அழைத்து இந்த மக்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ என்று ஒரே ஒரு பயணத்தில் மிக ரத்தின சுருக்கமாக யார் நரகத்தில் இருந்தார்கள், சொர்க்கத்துக்கு யார் செல்லுவார்கள், பெண்கள் அதிகமாக இருந்தார்களா, ஆண்கள் அதிகமாக இருந்தார்களா, சொர்க்கத்தில் ஏழைகள் அதிகமாக இருந்தார்களா, பணக்காரர்கள் அதிகமாக இருந்தார்களா என்று அந்த ஒரே பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல எடுத்துக்காட்டுகள், பல நிகழ்வுகள் காட்டப்பட்டன. அதன் அடிப்படையாக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் நாம் இதிலிருந்து போகும்போது மெஹராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன, மெஹராஜின் போது நாம் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய வழக்கம் உள்ளதே, அதன் அடிப்படையில் தான் மார்க்கம் கற்றுத்தந்ததா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு வந்த அந்த நாளை நினைவுபடுத்தி அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்லி மக்களாக இருக்க வேண்டுமா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெஹராஜ் என்று ஒரு நாளை தனியாக எடுத்துக்கொண்டு, பராத் என்று ஒரு தனியாக நாளை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு எதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரவில்லையோ அதையெல்லாம் வணக்கமாக ஆக்கி கொண்டு, அதையெல்லாம் நோன்பு நோட்க சொல்லி, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்ததில்லையோ அதையெல்லாம் இன்று மார்க்கமாகி மக்கள் பெரும்பாலான மக்கள்கள் இதை பின்பற்றுகிறார்கள். அப்படித்தான் இந்த மார்க்கம் கற்றுத்தந்ததா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்துதான் ஆக வேண்டும். அதுபோக இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் நம் எல்லா பயான்களையும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று வாரந்தோறும் நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அல்லாஹ்வுடைய வானவர்கள் போய் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னை பற்றி ஒரு கூட்டம் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது, அல்லாஹ் கேட்பானாம் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நீ படைத்த நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் அந்த கூட்டம், அந்த அடியார்கள் நரகத்தை பார்த்திருக்காரா, இல்லை அல்லாஹ், உன்னுடைய தூதர்களும் உன்னுடைய இறைவேதத்தை பார்த்து அறிந்து கொண்டு அவர்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி பாதுகாப்பு தேடுகிறார்கள். யா அல்லாஹ், வேற எதை பற்றி பேசினார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை வேண்டும் என்று கூறுகிறார்கள், அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா, இல்லையா அல்லாஹ், உன்னுடைய இறை தூதருடைய பொன்மொழிகளையும் உன்னுடைய இறை வேதத்தையும் கொண்டு அவர்கள் அந்த சொர்க்கத்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அவர்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும், அவர்களுக்கு சொர்க்கம் தரப்படும், அவர்களுக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தரப்படும் என்ற அப்படிப்பட்ட வானவர்களால் அல்லாஹ்விடம் சொல்லப்பட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சபையில் அமர்ந்திருக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் இங்கு நான் செல்லும் போது ஒவ்வொருவரும் ஒரு செய்தியை நான் தெரிந்து கொண்டேன், அந்த செய்தியின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் வாழக்கூடிய நம் மக்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த அடுத்தபடியாக சகோதரர் வாசிம் அக்ரம் அவர்கள் மெஹராஜ் தரும் படிப்பினை என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم فقد فاز فوزا عظيما. يا أيها الناس
اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அற்புதமான இந்த மலக்குமார்கள் சூழக்கூடிய ஒரு சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அற்புதமான மலக்குமார்கள் சூழக்கூடிய இந்த நேரத்திலே மெஹராஜ் தரும் படிப்பினை என்கிற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மெஹராஜுடைய பயணத்தை சொல்லுகிறான். அந்த மெஹராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது ஒரு சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அதன் மூலமாக நிறைய மக்களை அல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல்லாஹ் தடுமாறினார்கள். அந்த வகையிலே மெஹராஜுடைய பயணம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த மெஹராஜுடைய இந்த விண்ணுலக பயணத்தை பொறுத்தவரை நாம் எல்லாம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். பொதுவாகவே மெஹராஜ் என்கிற இந்த பயணம் எப்போது நடைபெற்றது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ரஜப் மாதத்தினுடைய பிற 27 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றார்கள், விண்ணுலகத்துக்கு சென்றார்கள். எனவே அவர்கள் அந்த நாளிலே அல்லாஹ் விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்ற காரணத்தினால் அந்த நாளை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும். அந்த நாளினுடைய இரவுகளில் நின்று வணங்க வேண்டும், அந்த நாளிலே இபாதத்து செய்ய வேண்டும், அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மெஹராஜ் என்கிற பயணத்தை மையமாக வைத்து இதுபோல அன்றைய தினம் அமல் செய்யக்கூடிய, இபாதத்து செய்யக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மெஹராஜ் என்கிற பயணம் எப்போது நடைபெற்றது என்ற வரலாற்றை தேடி பார்த்தால் அதற்கான தெளிவான சான்றுகள் அதற்கு இல்லை. இந்த மெஹராஜுடைய பயணம் எந்த ஆண்டிலே நடைபெற்றது என்பதற்கு கூட அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாளை விட்டு விடுவோம், அது ரஜப மாதமா மற்ற மாதங்களா என்பதை தாண்டி இது எந்த வருடம் நடைபெற்றது என்று அறிஞர்கள் மத்தியிலே, ஆய்வாளர்கள் மத்தியிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொகுத்தவர்கள் மத்தியிலே இந்த மெஹராஜுடைய பயணம் எந்த ஆண்டு நடைபெற்றதே அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடான ஒரு செய்தி. ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், மெஹராஜுடைய பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 5வது வருடம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள், 7வது வருடம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள், 9வது வருடம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே அவர்கள் வரலாற்றை தொகுத்த மக்கள் கூட, அந்த வரலாற்றை தொகுத்த மக்கள் கூட சரியான அந்த செய்தி நமக்கு கிடைக்கல என்கிற அளவுக்கு அந்த வரலாற்றை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இத்தனை கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பயணம் எப்போது நடைபெற்றிருக்கும் என்று தெளிவான ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால், மிக தெளிவான ஒரு செய்தியை எடுப்பதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 16 மாதங்களுக்கு முன்னால் அந்த விண்ணுலக பயணம் நடந்தது என்று பெரும்பான்மை அறிஞர்கள் சொன்ன காரணத்தினால் நபி அந்த நேரத்தில் தான் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் தொழுகையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மேராஜ் என்கிற இந்த விண்ணுலக பயணத்தை பொறுத்தவரை முஸ்லிம் இந்த ரஜப் மாதம்தான், பிற 27 தான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அந்த நாளிலே தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் அந்த நாள் முழுக்க இரவு நின்று தொழுதார்கள், அன்றைய நாள் நோன்பு வைத்தார்கள், அந்த நாள் சிறப்புக்குரிய நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவோ, சகாபாக்கள் அந்த இரவிலே நின்று வணங்கியதாகவோ, சகாபாக்கள் மறுநாள் நோன்பு வைத்ததாகவோ, அல்லது அதற்கு அடுத்து வந்த தலைமுறைகள் அந்த செய்தியை சொன்னதாகவோ வரலாற்றிலே எந்த தகவலும் இல்லை. என இந்த செய்தியை முதலிலே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். ஒருவேளை ஏன் இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒரு செயலை நாம் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனாகும். வழிகாட்டுதலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமையான காரியங்களாகும். ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இல்லாத, சகாபாக்கள் செய்யாத, அதற்கு பின் வந்த தாபியன்களோ தபா தாபியன்களோ செய்யாத ஒரு வணக்கத்தை நாம் இன்றைக்கு அந்த மெஹராஜ் இரவு என்ற பெயரிலே நாம் நோன்பு இருந்தோம் என்று சொன்னால், நாம் அன்றைய நாள் முழுக்க இரவு தொழுதோம் என்று சொன்னால், அது மார்க்கத்திலே புதுமையான ஒரு செயலை நாம் உருவாக்கி அந்த செயலை செய்கிறோம். அது உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையை முதலிலே புரிந்து கொண்டு இந்த மேராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதை எப்படியெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதிலிருந்து நமக்கு எடுக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த மேராஜ் இரவுல நம்ம தொழுக கூடாது, இந்த மேராஜ் இரவை வைத்து நோன்பு வைக்க கூடாது, மேராஜுக்கென்று தனி அந்தஸ்தோ தனி சிறப்போ ரசூலுல்லாஹ் சொல்லல என்று நாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது, மக்கள் மத்தியிலே அதை எடுத்து சொல்லும் பொழுது, மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மேராஜ் இரவே இல்லைன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் விண்ணுலக பயணத்தையே சென்று வருவதை இவர் மறுக்கிறார்கள் என்பது போன்ற பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகிறது. நம்ம ரசூலுல்லாஹ் மேராஜ் சென்றதை பற்றியோ, அவர் ரசூலுல்லாஹ் வானுலகத்தை பற்றி சொன்னார்களே, சொர்க்கத்தை பற்றி சொன்னார்களே, நரகத்தை பற்றி சொன்னார்களே, நான் எப்படி அழைத்து செல்லப்பட்டேன் என்று சொன்னார்களே, அனைத்தும் உண்மையானது. ஒரு ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லிம் கட்டாயமாக நம்ப வேண்டும். அதை ஒருவர் நம்பவில்லை என்று சொன்னார், அவர் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி சென்று விடுவார். எனவே அந்த சம்பவங்கள் எதுவெல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டதோ, எதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ, அந்த செய்திகளிலிருந்து நாம் படிப்பினையை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே அப்படி ஒரு பயணம் நடந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த மேராஜுடைய இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 1வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மதாகிய தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சுற்றுப்புற சூழலை பாக்கியம் பொருந்தியதாக அல்லாஹ் அந்த ஒரு இரவில் அழைத்து சென்றானே, அவன் தூய்மையானவன்,
நாம் அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிக்கவே நிச்சயமாக அவன் அழைத்து சென்றிருக்கிறான். அவன் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்ற அந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லுகிறான். ஏன் ரசூலுல்லாவை நம்ம அழைத்து சென்றோம், ஏன் விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்றோம், ஏன் அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டினோம், ஏன் அவர்களுக்கு நரகத்தை காட்டினோம், ஏன் அங்குள்ள இருக்கிற செய்திகளை எல்லாம் அவருக்கு காட்டினோம் என்று கேட்டால், நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றிருக்கிறார். அதற்கு பிறகாக வானுலகத்துக்கு அல்லாஹ் அழைத்து சென்றிருக்கிறார். அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? ஒரு நாள் இரவிலே என்னுடைய வீட்டிலே நான் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையிலும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையிலும் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்திலே ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனத்தை என்னிடம் கொண்டு வரப்பட்ட அந்த வாகனத்திலே நான் ஏறிக்கொண்டேன். அந்த வாகனத்தின் பெயர் புராக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாகனம் வெள்ள வெளேர் என்று இருந்தது. அது கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் கோவேரி கழுதையை விட நடுத்தரமும் கொண்டதாக அந்த வாகனம் இருந்தது. அந்த வாகனம் எப்படி இருந்தது என்று கேட்டால், அதனுடைய ஒவ்வொரு எட்டுக்களும் பார்வைகள் எட்டுகிற அளவுக்கு அந்த வாகனம் இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விண்ணுலகத்துக்காக அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றானே அந்த வாகனத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன அந்த வாகனத்துல என்னை அழைத்து சென்றார்கள். எங்க ஃபர்ஸ்ட் அழைக்கிறாங்க? இஸ்ரா, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு. இன்றைக்கு பாலஸ்தீனம் இருக்குல்ல, பாலஸ்தீனத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற புனித பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய 3 பள்ளிவாசல்களில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஒரு பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நபிமார்கள் கட்டக்கூடிய என்னுடைய அந்த வாகனத்தை நான் அங்கே கட்டினேன். அந்த இடத்திலே நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வாகனத்தை கட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று நபிமார்கள் அனைவருக்குமாக நான் 2 ரக்காத் தொழுகை நடத்தினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தொழுகை முடித்த பிறகு என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்தார். 2 பாத்திரங்களை என்னிடத்திலே கொண்டு வந்தார். ஒரு பாத்திரத்திலே தேனும் ஒரு பாத்திரத்திலே பாலும் இருந்தது. நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். நான் பாலுடைய அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். உடனே அவர் என்னிடத்திலே சொன்னார், நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மேராஜ் என்ற விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் அழைத்து செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் முதலிலே பாலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்கிறான். அங்கே இருக்கிற நபிமார்களை அல்லாஹ் காட்டுகிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்தி முடித்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்துக்கு செல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இதில் கூடுதலாக ஒரு செய்தி என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் அழைத்து சென்றானே, எப்படி அல்லாஹ் அழைத்து சென்றான் என்ற கேள்வி வருகிறது. சில பேர் சொன்னாங்க, வரலாற்றிலே வழிகட்டு போன சில மக்களுடைய பேச்சு, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலே பகுத்தறிவை சிந்தித்தார்களே, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உடலோடலாம் அது கூட்டிட்டு போல, அவருடைய ஆன்மாவை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, ஏன் இந்த வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள் என்று சொன்னால், அது எப்படி உடலோடு எப்படி எடுத்துட்டு போக முடியும்? நம்மளே அறிவை கொண்டு சிந்திச்சா, பூமிக்கு தாண்டி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு காற்று இல்லை.
காற்று இல்லாட்டி மனுஷன் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. அல்லது வேறு மாதிரியான உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்றாலே உடல் வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு விண்வெளிக்கு போறவங்க எல்லாத்தையும் பார்த்தா விண்வெளிக்கென்றே ஒரு தனி உடையை வைத்திருக்கிறார்கள். அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த உடற்குள்ள எல்லாமே ஆக்சிஜனாக இருந்தாலும் அந்த விண்வெளியினுடைய அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு, ஏன்னா பூமியில இருக்கிற மாதிரி ஆக்சிஜனோ பூமியில இருக்கிற மாதிரி ஹைட்ரஜனோ பூமியில இருக்கிற எந்த ஒன்றுமே பூமிக்கு மேலாக சென்று விட்டால் இருக்காது. மனிதர்கள் ஒரு நிமிடம் கூட அதனால் உயிர் வாழ முடியாது. எனவே இதையெல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை உயிரோடு அல்லாஹ் எடுத்துட்டு போனான்னா அவங்க உடலை வெடிச்சு சிதறுமே, அவங்க மரணிச்சிருவாங்களே, அதை எப்படி உயிரோடு அல்லாஹ் கொண்டு சென்றிருப்பான்? எனவே அதை நேரடியாக நாம் புரிந்து கொள்ள கூடாது. எப்படி புரிந்து கொள்ளணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மாவை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவிலே அந்த மேராஜ் என்ற விண்ணுல பயணத்திலே அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று வாதம் வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர், யாருடைய வாதம் இது? நம் எந்த ரப்புல் ஆலமீனை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? அர்ஷின் அதிபதி அவன், வானம் பூமி அண்ட சராசரங்களை படைத்த ரப்புல் ஆலமீன். அவனுக்கு இதை செய்ய முடியாத அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு வானவகத்திலே அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அவர்கள் மரணிக்கவில்லை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. எப்படி இருப்பாங்க? நீங்க சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மாவை மட்டும்தான் அல்லாஹ் எடுத்து சென்றான், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலாக உயிர் வாழ முடியாது என்ற வாதத்தை வைத்தால் அந்த வாதத்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைக்க வேண்டுமே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் இங்கிருந்து இறங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானுலகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். எப்படி இறக்கப்பட்டார்கள்? வெறும் ஆன்மாவை மட்டுமா அல்லாஹ் இறக்குனா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு கொண்டு வந்தானே. ஏனென்று கேட்டால் அவன்தான் வானத்தை படைத்தவன், அவன்தான் பூமியை படைத்தவன், அவன்தான் காற்றை படைத்தவன், அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை படைத்த ரப்பல் ஆலமீன். அவனுக்கெல்லாம் இதெல்லாம் குன் என்று சொன்னால் உடனே ஆகிவிடும். எனவே ஒரு மூமின் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு உடலோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானுலகத்துக்கு அழைத்து சென்றான். அந்த வானுலக செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். 7 வானங்களுக்கும் இடையிலே ஒவ்வொரு வானத்துக்கும் பலவிதமான கதவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற போது முதல் வானத்தை தட்டுகிறார்கள். முதல் வானத்தை அடைந்த உடனே யார் வந்திருக்கிறார்கள் உங்களோடு? முஹம்மது வந்திருக்கிறார். அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஆம், அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. முதல் வானம் திறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் வானத்திலே பார்த்தேன். அவர் எனக்கு சலாம் சொன்னார். அவர் வலதுபுறத்திலே பார்த்தால் சிரிக்கிறார், இடதுபுறத்திலே பார்த்தால் அழுகிறார். என்ன என்று கேட்க பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, அவர் வலதுபுறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சுவனவாசிகள், எனவே அவர்களை பார்க்கும் போது சிரிக்கிறார். இடதுபுறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நரகவாசிகள், அவர்களை பார்க்கும் போது அழுகிறார். அப்படி ரசூலுல்லாஹ் 2வது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். 2வது வானத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல 3வது வானத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர்களை பார்க்கிறார்கள். 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 7வது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் காட்டுகிறான். அந்த நபிமார்களை பற்றி கூட அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணனை செய்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலை இப்படி இருந்தது, இந்த நிறத்திலே இருந்தார், இந்த குலத்தை சார்ந்தவராக இருந்தார். ஒவ்வொரு நபிமார்களுடைய தோற்றங்களை கூட ரசூலுல்லாஹ் அங்கே எப்படி பார்த்தார்களோ சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது, இதோ இந்த குலம் இருக்குல்ல, இந்த குலத்தினுடைய தோற்றம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. இந்த மனிதரை போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். நபிமார்களுடைய தோற்றங்களை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் விவரிக்கிறார்கள்.
இப்படியாக 7 வானங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடக்கிறார்கள். சொல்றாங்க 7 வானங்களுக்கு பிறகாக நான் பார்த்தேன் பைத்துல் மஅமூர், மலக்குமார்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அது எப்படிப்பட்ட பள்ளிவாசல் என்று கேட்டால் அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு அங்கே 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசலிலே தொழுகை நடத்துகிறார்கள். அவர்கள் அந்த தொழுகை நடத்தி முடித்து சென்ற பிறகு அடுத்தடுத்து தொழுகை நடத்துவதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். மலக்குமார்களின் எண்ணிக்கையை சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் அங்கே தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆலயமாக அந்த ஆலயம் இருக்கும். அடுத்து ரசூலுல்லாஹ் அந்த பைத்துல் மஅமூர் என்கிற அந்த மலக்குமார்கள் தொழுகை நடத்தக்கூடிய அந்த பள்ளிவாசலை வர்ணித்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்ததாக சிதறத்துல் முன்தஹா, அதுதான் வானத்தினுடைய எல்லை. அதனுடைய ஒரு மரம், அந்த மரம் எப்படி இருந்தது என்று கேட்டால் அதனுடைய பழம் ஹஜ்ர் என்று சொல்லக்கூடிய கூஜாக்களை போன்று இருந்தது. அதனுடைய இலைகள் யானைகளின் காதுகளை போன்று அந்த இலைகள் இருந்தது. மூட வேண்டியது அதை மூடும் பொழுது அது சிவப்பு மாணிக்கங்களாக பச்சை மரகதங்களாக அது இருந்தது. அது ரசூலுல்லாஹ் அந்த 7 வானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சிதறத்துல் முன்தஹா என்கிற அந்த மரத்தினுடைய அழகை ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரம் வர்ணிக்கிறார்கள். சிவப்பு மாணிக்கங்கள் பச்சை மரகதங்கள் கொண்டதாக இருந்தது. அதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் 58வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வன்னஜ்மி இதா ஹவா மா லல்ல மா சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. விழுந்து மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, நேர்வழியில் அவர் தவறவும் இல்லை, தவறான வழியில் அவர் செல்லவும் இல்லை, அவர் விருப்பப்படி எதையும் கூறுவதில்லை, அவருக்கு தான் விருப்பப்படி எது அவருக்கு அவர் சொல்வதெல்லாம் வஹியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரசூல் அந்த மரத்தின் அழகை வர்ணித்தார்களே, அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அவர் வஹியைத்தான் பேசுவார். அவர் சுயமாக சொந்த விருப்பமாக எந்த ஒன்றையும் அவர் பேச மாட்டார். அதற்கு பிறகு என்ன? அல்லாஹ்வை பார்ப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வோ ஒளிமயமானவன், அவனுடைய எந்த கண்களும் அவனை அடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம சமூகத்தோட நம்பிக்கை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார். சொன்னது நானோ நீங்களோ அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக இருக்கிற மூமின்களின் அன்னையாக இருக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்ததே இல்லை. ஒரு திரைக்கு அப்பால் நின்று பேசுகிறார்கள். ஏன்னா எந்த கண்களும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டு. அல்லாஹ் சொன்னான், மூசாவே அந்த மலையை பாருங்கள், அந்த மலை அந்த இடத்திலே இருந்தால் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் அந்த மலைக்கு ஒரு சின்ன ஒளியை இந்த மலையின் மீது அல்லாஹ் பாய்ச்சுகிறான். மலை தூள் தூளாக வெடித்தது. மூசா மூர்ச்சையாகி விழுந்தார். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார். யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டது தவறு, நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய கண்கள் இல்லை. மேலும் ரசூலுல்லாஹ் அங்கே நடக்கிற செய்திகளை சொன்னார்கள். அங்கே 4 நதிகளை நான் பார்த்தேன். அதுக்கு பெயர் சொல்லுகிறார்கள். சுவனத்தின் உள்ளே சல்சபில் என்கிற அந்த நதியும் கௌசர் என்கிற தடாகமும் உள்ளேயும், வெளியே யூப்ரட்டிஸ் நைல் போன்ற நதிகளை நான் பார்த்தேன். அது உலகத்திலே ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த மேலே சொன்ன சல்சபில் கௌசர் என்பது சொர்க்கத்துக்கான நதி.
மேலும் ரசூலுல்லாஹ் ஒரு நதியை பார்க்கிறார்கள். அந்த நதியின் ஓரத்திலே ஒரு முத்தாலான மாளிகை, அவ்வளவு அழகாக, நதி எங்கிலும் அவ்வளவு ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது. யார் என்ன இது என்று கேட்டேன். எனக்கு சொல்லப்பட்டது, இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையிலே தர இருக்கிறானே அல் கௌசர் என்கிற தடாகம். இன்னா தைனா கல் கௌசர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, அந்த கௌசர் என்கிற தடாகம் தான் இந்த தடாகம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய மண் முதற்கொண்டு கஸ்தூரிகளால் நிரம்பி இருந்தது. உள்ள போய் சொர்க்கத்தை பற்றி அவ்வளவு ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுவனத்தை பார்த்தேன், அதிலே அதிகமான ஏழைகளை பார்த்தேன். நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அதிலே அதிகமான பெண்களை பார்த்தேன். இதுல மிகப்பெரிய பாடமும் படிப்பனையும் நமக்கு இருக்கிறது. சொர்க்கத்தை பார்த்தா செல்வந்தர்களை விட அதிகமான ஏழைகள் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். உலகத்தில் என்ன நினைக்கிறோம்? செல்வந்தர், அல்லாஹ்வுடைய அருள்னா காசு, பணம், பொருளாதாரம் இதெல்லாம் இருந்தா தானே உலகத்தில் வாழ முடியும். அதுக்காக போட்டி போட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் தூக்கி விடுகிறோம். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்திலே செல்வந்தர்களை விட, கோடீஸ்வரர்களை விட ஏழைகள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஏன் இருப்பார்கள்? செல்வந்தர்கள் அவர்களுக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தை வைத்து ஜகாத் என்ற கடமைகளை நிறைவேற்ற மறுத்தால், அந்த பொருளாதாரத்தை வைத்து தவறான முறையிலே செலவழித்தால், மோசடியான வியாபாரம் செய்து சேர்த்திருந்தால், அதே ஒரு ஏழையை சிந்திச்சு பாருங்க. ஜகாத் என்கிற கடமை இல்லை, 100 மார்க். அல்ல பொருளாதாரத்தை கொடுத்து ஜகாத்தை கொடுக்கல, ஃபெயில், 35க்கும் கீழே. ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், நான் நரகத்தை பார்த்தேன், அங்கே அதிகமான பெண்களை பார்த்தேன். கேட்டார்கள், அல்லாஹ் சஹாபிய பெண்களுக்கு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதென்ன நரகத்திலே மட்டும் ஏன் நாங்கள் அதிகமாக இருக்க வேண்டும்? நீங்க உலகத்திலே நம்ம சிந்திச்சு பார்த்தா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் தவறிலே ஈடுபடுகிறார்கள். எவ்வளவு பெண்கள் கூட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆண்கள் வெளியே போறாங்க, மது குடிக்கிறாங்க. எந்த ஒரு உலகத்தில் நடக்கிற எந்த தவறுகளை எடுத்து பார்த்தால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான தவறு செய்வார்கள். சகாபிய பெண்கள் நாங்க ஏன் அதிகமா இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 காரணங்களை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அத்தனை பெண்களும், ஒட்டுமொத்த முஸ்லிமான பெண்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன 2 காரணங்கள். நீங்கள் ஏன் அதிகமாக நரகத்திலே இருக்கிறீர்கள் தெரியுமா? 1, உங்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள். 2வது, அதிகமான முறையிலே சாபமிடுகிறீர்கள். நீங்க தொழுதனார சொர்க்கம், நீங்க தொழுகையை விட்டுட்டீங்க, அதனால பெண்களே நீங்க அதிகமா நரகத்தில் இருந்தீங்க. நீங்க ஜக்காத்து கொடுக்கல, அதனால நரகத்தில் இருந்தீங்க. நீ வேற வேற பாவத்தை செஞ்சீங்க, அதனால நிறைய நரகத்தில் இருந்தீங்கன்னு சொல்லல. நீங்க ஏன் அதிகமா நரகத்தில் இருந்தீங்க தெரியுமா? நீங்கள் கணவனுக்கு நன்றி மறக்கிறீர்கள், கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறீர்கள். சமகாலத்திலே பார்க்கலாம், வீட்டுக்காரர் வருஷம் நோம்புக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு வருடத்துல பணம் இல்லை, நோன்புக்கு புது துணிமணி ஆடைகள் வாங்க பணம் இல்லை என்று சொன்னால், 10 வருடமாக சரியான முறையிலே சம்பாதித்து பொருளீட்டி அந்த மனைவிக்கும் பிள்ளைக்குமாக உழைத்த கணவரை பார்த்து 11வது வருடம் பொருளாதாரத்திலே நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், ஆடை எடுக்க கூட பணம் இல்லை என்கிற நிலை வரும் பொழுது ஒரு மனைவி சொல்லுகிற வார்த்தை, என்ன செஞ்சீங்க நீங்க? அவ்வளவு வருடம் செய்த உழைப்பின் தியாகத்தின் மறந்தவர்களாக கணவனிடத்திலே நன்றி மறக்கிறீர்களே. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னார்கள், கணவனிடத்தில் நன்றி மறந்து விடாதீர்கள், அதனால் நரகம். சாபம் விடுகிறீர்களே. ஒரு ஆணுக்கு சண்டை நடந்தா என்ன நடக்குது? கையை உடைப்போம், காலை உடைப்போம், பேச்சுக்கெல்லாம் அது மாதிரியாக வரும். பெண்களிடத்திலே சண்டை நடந்தால் சிந்தித்து பாருங்கள், நாசமா போயிடணும், விளங்காம போயிடணும். உன் புள்ள, உன் குடும்பம்
என்று அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து சக பெண்கள் சாபத்தை இடக்கூடிய வார்த்தைகளை விடுகிறீர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் விடக்கூடிய காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பெண்கள் அதிகமான பெண்கள் நரகத்திலே இருப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 2 காரணம் என்னிடத்தில் சுய பரிசோதனை செய்யுங்கள். நான் கணவனுக்கு நன்றி மறக்கிறேனா, சாபமான வார்த்தைகளை பேசுகிறேனா, அது 2ம் என்னிடத்தில் இருந்தால் அந்த 2மே என்னை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அது 2லிருந்து நான் தவிர்ந்து கொள்வேன். 2 விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன். ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? நீங்க கவனமா இருக்கணும் தானே சொன்னாங்க. ஏன் நீங்க அதிகமா இருக்கிறீங்க நரகத்தில்? சகாபிய பெண்கள் கேட்ட பொழுது 2 காரணத்தையும் சொன்னதற்கான காரணம், உலகத்தில் அந்த 2 காரணமும் இல்லாம மூத்தா போயிருங்க, மறுமையில போய் நின்றுங்க, நரகம் போயிடாதீங்க. மேலும் ரசூலுல்லாஹ் சில கூட்டத்தார்களை அந்த மேராஜுடைய பயணத்திலே விண்ணுலகத்திலே பார்க்கிறார்கள். உலோகங்களான நகங்கள் கொடுக்கப்பட்டிருது, தங்கள் முகத்திலும் முதுகுகளிலும் கீறி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யார் அவர்கள், ஏன் இப்படி? மலக்குமார்கள் சொன்னார்கள், அவர்கள்தான் உலகத்திலே வாழும் பொழுது தன் சக சகோதரனை பற்றி புறம்பேசி மனித மாமிசத்தை புசித்தவர்கள், புறம்பேசியவர்கள், ஒருவன் இல்லாத நேரத்திலே அவனுடைய வெறுக்க தகுந்த பேச்சுக்களை பேசியவர்கள். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். புறம் என்கிற தீமை சாதாரண தீமை அல்ல. ஒரு குடும்பத்தில் நடக்கிறத சர்வ சாதாரணமாக நம் வீட்டில் அமர்ந்து பேசுகிறோமே, அவர் இல்லாத நேரத்திலே அவர் வெறுப்பதை பேசுகிறோமே, அந்த குடும்பத்தில் ஒரு செய்தி நடந்தே இருக்கட்டும், நேரடியாக போய் கேட்க மனமில்லாமல் மறைமுகமாக என் வீட்டுக்குள்ளே, என் அக்காவுக்குள்ளே, என் தங்கைக்குள்ளே, என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மத்தியிலே அந்த குடும்பத்திலே நடக்கிற செய்திகளை பேசுகிறேனே, அப்படி நீங்கள் பேசினால் உலோகங்களான நகங்களை கொடுக்கப்பட்டு முகத்திலும் முதுகளிலும் கீறுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்லுகிறார், உங்களில் யாரும் தன் சகோதரனை பற்றி புறம்பேச வேண்டாம். உங்களில் யாராவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவீர்களா? உங்க அண்ணனோ தம்பியோ இறந்து விட்டால் இறந்து போன அந்த கறியை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீர்களா? அதற்கு எப்படி அதை வெறுப்பீர்களோ அதுபோல இந்த புறம் என்கிற பாவத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதை வெறுக்க வேண்டும். ஒருவர் இல்லாத நேரத்திலே ஒரு குடும்பத்தை பற்றி நம் வீட்டிலோ அவர் வெறுக்கக்கூடிய செயல்களை நாம் பேசினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடுமையாக எச்சரித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியான ஒரு பாவம் இருந்தால் நம்மை நாமே கேள்வி கேட்டு சுய பரிசோதனை செய்வோம். நான் எத்தனை பேரை பற்றி பேசுகிறேன்? அதன் மூலமாக என்னுடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும்? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ் 50 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குகிறான். 50 நேரம் ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்? 50 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். நான் என் சமுதாயத்திலே அனுபவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே 40 கேளுங்கள். மீண்டும் கேட்கிறார்கள் 40, மீண்டும் கேட்கிறார்கள் 30, மீண்டும் கேட்கிறார்கள் 20. இறுதியாக 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குகிறான். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கு மேல் கேட்பதை நான் வெட்கப்படுகிறேன். 50 நேரம் நம் மீது கடமையாக்கி இருந்த தொழுகை அல்லாஹ் 5 நேரமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் விதியிலே 50 நேரமாக அல்லாஹ் அந்த விதியிலே எழுதிவிட்டான். ஆனாலும் அல்லாஹ் அதனுடைய நன்மைகளை எப்படி வைப்பான் தெரியுமா? நம்ம 5 நேரம் தொழுதால் 50 வக்து தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு எழுதிவிட்டான். அன்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு தொழுகையிலே எப்படி இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகை என்று சொன்னார்கள்.
50 நேரத்தை அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கியிருந்தா நம்ம நிலைமை என்னங்க? ஒரு 5 நேரத்தையே நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. எத்தனை குர்ஆன் வசனங்களை சொல்லப்பட்டாலும் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று சொன்னால் சல்லாவை விரித்து தொழுக மனம் வரவில்லை. 50 நேரம்னா என்ன நிலைமைன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை செய்திகளை தொழுகை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே 90 இடங்களிலே பேசுகிறான். 1 இல்ல 2 இல்ல, தொழுகையை பற்றி 90 இடங்களிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் மேலும் நரகவாசிகள் நரகத்திலே இருந்து கேட்பார்களா, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்கிற நரகத்திலே நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அந்த மக்கள் சொல்வார்களாம், நாங்கள் ஏழைக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம். நரகத்திலே இருந்து வெந்து புலம்பக்கூடிய மக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? முஸ்லீமா இருந்திருப்பார், தொழல. அதனால சொல்றாங்க, உலகத்தில் வாழும்போது முஸ்லீமா இருந்தோம், நாங்க தொழுகலையே, நாங்க இந்த சக்கர் என்கிற நரகத்திலே விழுந்து விட்டோமே. எனவே அன்புள்ள சகோதரர்களை, உலகத்திலே வாழுகிறனா மௌத்து எப்பன்னு தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிற 5 நேர கடமை, அது 5 நேரம் அல்ல, 50 நேர கடமைக்கான நன்மை அது. இந்த தொழுகை விஷயத்திலே அலட்சியமாக பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு அடியானிடத்திலே கேட்கிற முதல் கேள்வி அவனதுக்கு தொழுகை குறித்து தான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தொழுதியான்னா அல்லாஹ் கேட்பான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்திலே 5 நேர தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கி வந்தார்கள். எனவே இந்த மிஅராஜுடைய பயணம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே ஒவ்வொரு மூமினுடைய ஈமானையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விண்ணுலக பயணத்துக்கு, அந்த வானுலக பயணத்துக்கு அல்லாஹ் அழைத்து சென்று வானத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் ரசூலுல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டி, சொர்க்கத்தை காட்டி, நரகத்தை காட்டி, அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் காட்டி, நபிமார்களை காட்டி, ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஈமானையும் அதிகரிப்பதற்காக அந்த அத்தாட்சிகளை எடுத்து காட்டினோம் என்று சொல்கிறார். எனவே இந்த மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை அறிந்து கொண்ட நாம் நம்முடைய ஈமான் இனி அதிகரிக்க வேண்டும். அந்த மாபெரும் ஆற்றல் படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு, ஆற்றலை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் தன்னுடைய ஆற்றலால் உலகத்துக்கு, வானுலகத்துக்கு அழைத்து சென்றானோ, அந்த செய்தியை நினைத்து நினைத்து நம்முடைய ஈமானை அதிகரித்து நாம் அந்த மிஅராஜிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்து நம்முடைய ஈமானை அதிகரித்து நாளை மறுமையிலே சுவனத்திலே சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.